நல்ல படத்தை யார் கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த படம் அதில் ஒரு மிகப்பெரிய முயற்சியும் கூட சொல்லலாம். நைட்டு மட்டும் வராங்க, காலையில் வந்துக்கலாம் படம். கரெக்டாக நம்மளை சீட்லேருந்து அப்படியே உட்கார விடாமல் அப்படி அடுத்து என்னன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒன்று மியூசிக் இல்லைன்றது வந்து ஒரு குறையாவே இல்லை படத்தில். இந்த சின்ன பையன் நல்லா அடிச்சிருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. டிஃபன் ஆகி சூப்பர், நல்லா இருக்கு. சூர்யா என்னோட வாய்ஸ் தான் இது. நம்மளோட கதை நம்ம தான் போய் பார்க்கணும். படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்து இருக்கு. படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சேவல் சீன் வச்சுருப்பாங்க, சின்ன அந்த கோழி முதற்கொண்டும் அந்த படத்தை நடிச்சிருக்கு. அவ்வளோதான் கன்வே பண்ண கிளைமேக்ஸ் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கண்ணே. பார்க்குற விதமாக இருக்குது. ஓகே சார், ஒரு கருத்து, நல்ல கருத்தை கொடுக்குறாரு. கடைசியில் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, நீங்கள் கொண்டு போய் முடிச்சு விட்டுக்கணும். அதை க்ளீனாக மூணாவது வெற்றியாக இருக்குமா படத்தில்? அப்படிலாம் இருக்கு. அண்ணன் நடிப்பு தரமா, அண்ணன் நடிப்பு மிரட்டி விட்டாரு. அண்ணன் வாய்ஸ் தான் சொல்லி பேசிட்டாங்க, நடிப்புலாம் அரட்டிட்டாங்க. பாருங்க, போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்களே வெறுத்துருவீங்க. நைட்டு மட்டும் வராங்க, காலையில் வந்துக்கலாம் படத்துக்கு. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நொறுக்கி விட்டாங்க படத்தவே. சூப்பராக இருந்துச்சு, நோலா இருந்துச்சு. படத்தில் வந்து சேவலம் இந்த பேய் பிடிச்சத போய் அங்கே போய் பண்ணதான் சூப்பராக இருந்துச்சு சீனு. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. 2 மணி நேரம் நல்லா பொழுது போச்சு. இன்னும் அடுத்த விடுதலை 2 வெயிட்டிங்கில் இருக்கோம். அடுத்த அண்ணன் படம் நிறைய நடிக்கணும். படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம எப்பயும் நம்ம வாழ்க்கையில் எப்படி சாதாரணமாக பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இருக்குது படமும். நேச்சுரலாக எடுத்து ரியாலிட்டியாக எடுத்திருக்காங்க, அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காப்ல. படம் நல்லா இருக்கு. திரும்ப ஒரு நல்ல ஒரு நடிகர்ன்றதை நிரூபிச்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்கு. மியூசிக் இல்லைன்றது வந்து ஒரு குறையாவே இல்லை படத்தில். மியூசிக் இருக்கா இல்லைன்ற அந்த தாட்டே நமக்கு வரவிடாத அளவுக்கு எடுத்திருக்காங்க. விஷுவலைசேஷன் நல்லா இருக்கு. படம் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான், அது கண்டிப்பாக அவார்டு இருக்கு. படம் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா போய்க்கிருக்கு. அந்த சின்ன பையன் நல்லா அடிச்சிருக்கேன், வேற ஒன்றுமே இல்லை. யதார்த்தமான நம்ம மக்களோட இயற்கையான வாழ்வியல், அதாவது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நடக்கிறத அப்படியே எடுத்திருக்காங்க. கதைக்குள்ளே நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நார்மலாக இப்போ நம்ம வாழ்க்கையில் காலையில் எழுந்திரிக்கவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னென்ன வேலை பார்க்குறோம், வைக்கிறோம், எங்கே போகிறோம் வரோம், அந்த மாதிரி வாழ்வியல் யதார்த்தமான ஒரு கதைக்கிழமை இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், தமிழ் சினிமாவில் வித்தியாசமாக இருக்குது. ஒரு பாட்டு ஃபைட் இல்லாமல் அந்த கதையோடு நம்ம உட்காந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருத்துள்ள படம். சூரியன் நடிப்பு நல்லா சூப்பராக இருக்குது. வாழ்த்துக்கள். ஒரு கிராமத்தின் கதை யதார்த்தமாக உள்ள படம் நல்லா இருந்துச்சு. எல்லா மக்களுமே சந்தோஷமாக வெளியில் வர நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குண்ணே, சூப்பர்ண்ணே. மியூசிக்கே இல்லாத ஒரு படம். இன்றைக்கி மியூசிக் இல்லாத படம் எந்த படம் இருக்குது? இன்றைக்கி நம்ம அண்ணன் படம் தான், தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குண்ணே. படம் சூப்பர்ண்ணா. சூர்யா நான் உண்மையில சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சூர்யா என்னோட வாய்ஸ் தான். உண்மையிலே அந்த அடிக்கிறது, அந்த ஃபைட் சீன் வந்து எனக்கு என்ன அந்த கரகரக்கு வாய்ஸ் உண்மையில சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருக்காங்க. சூப்பர் படம் சூப்பர். பாட்டு இருந்தால் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்குண்ணே. விஷுவல் ட்ரீட் தான். சூரிய காமிச்ச விதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த சாவலையும் நடிக்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இப்போ மலையாளத்தில் பண்ணுறாங்க, இப்போ தெலுங்கில் பண்ணுறாங்க. ஆனால் தமிழில் பண்ணால் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. கடைசி விவசாயம் இதே மாதிரி தான் இது பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படம் நல்லா இருக்குது. இது நம்மளோட கதை, நம்ம தான் போய் பார்க்கணும். நல்லா சூப்பராக எடுத்துருக்கான் டயர். அண்ணே நடிப்பு தரமாக இருக்குது. ஆமாம், கதை வசனம் ஒன்று கொஞ்சம் அமர்ந்துச்சுன்னா கடைசி கதை முடிவு நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். லைவ் ரெக்கார்டு எல்லாமே லைவ் ரெக்கார்டு நடக்கும், அதே மாதிரி இருக்குது. ஃபேமிலியில் நடக்கும். அந்த மியூசிக் கிடையாது, நடிப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. நடிப்புக்காண்டி படம் பார்க்கலாம். படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல கருத்து இருக்கு. படத்தை பாருங்க, பார்த்துட்டு மியூசிக் இல்லைனாலும் கண்டென்ட் உள்ள படம். ஸ்லோவாக படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போகிறதே தெரியல. எல்லாருமே பார்க்கலாம். ஆனால் மூடநம்பிக்கை உள்ளவங்க பார்க்கலாம். வில்லேஜ்காரவங்களுக்கு கொஞ்சம் கனெக்டிங். மூடநம்பிக்கையை நம்புறவங்க அந்த மாதிரி இருக்குவாங்க. மாதிரி வச்சு ஒரு வில்லேஜ் எப்படி கிராமத்தில் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி கரெக்டாக பேசி. என்ன கதை? கதை வந்து பெருசாக ஒன்று. கதை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பொண்ணு அப்படி வெளியில் போய் இருந்தால் அப்படி வந்து இங்கே இருந்தால் அப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு இதுதான். ஒரே ஷாட் தான். அப்படியே படம் எப்படின்னா பகலில் ஒரே இதுதான். சூரிய மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மற்றபடி ஒன்றும் படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. காமெடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. காமெடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்காங்க. மாஸ் ஹீரோலாம் கிடையாது. ரியாலிட்டியாக பண்ணாலும் நடக்குது. அதான் நம்ம மதுரை பாலமேடுலேருந்து அந்த கரெக்டாக நம்ம அலங்காநல்லூர் போகிற ரூட்டு, அந்த ரூட்லேருந்து எடுத்துருக்காங்க. இன்னும் அந்தளவுக்கு கிடையாது. கிளைமேக்ஸ் ஏதாவது நம்ம கையில் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு படத்தை முடிச்சிட்டாங்க. நம்ம கையில் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நான் சொல்ல கேமராப்பெலாம் ஓவர் ஷேக்கிங் ஆகும். பார்க்கும்போது தலையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வலிக்குது. இப்போலாம் வந்துட்டு நிறைய ஒரு மாதிரியாகவே இருக்குது. ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. தவிர்த்து அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, எது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணாங்க. இதில் வந்து பெண்களோட கஷ்டத்தை கட்டிருக்காங்க.
வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லியிருக்கேன். படத்தில் என்ன பிடிச்சிருக்கு? ஒன்றுமே புரியலையே படமே புரியல. கொட்டுக்காளி 2க்கு வெயிட் பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு படம், வேற மாதிரி படம். ஆல்ரெடி கூழாங்கல் படம் பார்த்துருக்கோம். அந்த படமும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு ரூரல் கான்செப்ட் தான். பெருசாக ஒரு நார்மல் ஸ்டோரி வச்சு அந்த ரூரல் வில்லேஜில் அந்த மக்கள் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்க இப்போது அதர் கேஷ் பையனை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சூரிக்கு பிடிக்காம ஸோ அந்த இடத்துல அது எந்த மாதிரி ரூரலில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கொட்டுக்காளின்றதுக்கு அந்த ஒரு சேவல் சீன் வச்சுருப்பாங்க. ஒரு சேவல் வைக்கிற ரெஃபரன்ஸாக இருக்கும். நிறையா ரெஃபரன்ஸ் சீன் தான் வச்சுருக்காங்க. டேரெக்டாக சொல்லாமல் இது மூலமாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லி தான் அந்த படத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் ஒரு 3/4 மணி நேரம் கழிச்சு படத்தில் ஒரு சீன் வரும். ஒரு ஷேர் ஆட்டோக்குள்ளே ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் சூரியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ஆனா பென் அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் தான் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக கன்வே ஆகாத மாதிரி இருக்கும். அது அவங்க நம்ம கையிலேயே கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அது பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு அவங்க வந்து படம் பார்த்தா தான் அவங்களுக்கு அது புரிய வரும். ரசித்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட்ரி மாதிரிலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு அளவு ட்ராமா மாதிரி தான் கொண்டு போகிறாங்க. ட்ராமா மாதிரி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் போகுது. ஷார்ட் ஃபிலிம்லாம் நார்மலாக அப்படியே முடிச்சிருவாங்க. இந்த மாதிரி போடணும்னு தேவையில்லைன்னு தோணுது. அப்படியே கூட முடிச்சிருந்தது. அப்படி போட்டு நம்ம படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக முடிச்ச மாதிரி கொஞ்சம் கன்வே பண்ணிவிட்டு அவங்க வினோத்ராஜ் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். பாண்டின்ற கேரக்டர், பாண்டின்றது வந்து நம்ம மதுரை ஆண்டவங்க. ஸோ மீனாட்சின்றது மீனான்றனால அந்த நம்ம மீனாட்சி அம்மன்ற அம்மானிக்கு ஒரு இதில் சொல்லியிருப்பார். உங்கள் 2 பேருக்குள்ளே நடக்கிற போர் தான் மனசளவுக்குள்ளே நடக்கிற ஒரு போர் தான் அந்த படத்தோட கான்செப்ட்ன்றது அப்படி முடிச்சிருப்பார். அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருப்பார். அதே மாதிரி தான் சூரிய ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே அந்த படத்தை கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. யோசிச்சுக்கிட்டே இருப்பார். டக்குன்னு படத்தோட முடிவு உங்கள் கையில் அப்படின்ற மாதிரி முடிச்சிருவாங்க. அது மிஸ்கன்வே ஆக சான்ஸ் லைட்டாக இருக்குன்றது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கே அது கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ணி இல்லை அவங்க நாளைக்கு எதுவும் இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அதை பார்த்தா எங்களுக்கே அதில் என்ன கன்வே பண்ண வந்திருக்காங்கன்றது எங்களுக்கே புரியும். ரியலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் மாதிரியே ஃபீல் பண்ணல. நாங்கள் ஆக்சுவலாக மதுரைக்காரங்களோட என்ன ரியலையோ அதை தான் படமாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படம் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரில, அவ்வளோ இதாக இருந்துச்சு. மூவி அவ்வளோ என்கேஜாக, அவ்வளோ லேக் ஆகாமல் என்ன அடுத்து என்னென்னு வந்து அவ்வளோ சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே. பாக்யராஜ் சாருக்கு அப்புறம் அடுத்து ஒரு குட் ஸ்க்ரீன் ப்ளேனா PS ஆனந்துட்ட நான் டேரக்டர் வினோத் அண்ணாட்ட பார்க்குறேன். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சூரியன் ஆக்டிங் அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி அந்த ஆட்டோ சீன் அப்பா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி லவ் மியூசிக் இல்லாமல் இந்த படம் நல்லா குட் ட்ரை, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் பார்த்தா தான் இதோட ஃபீல் எல்லாத்துக்குமே புரியும். அதனால் எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்கள். அதே மாதிரி பெண்களோட வழியே என்னவோ அந்த படத்தை வந்து சட்டிலாக அமைதியாக டயலாக் இல்லாமல் வெறும் ஆக்டிங்லேயே காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். சின்ன படத்தை பெரிய படமாக ஆக்குங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து நேஷனல் அவார்டு கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சூப்பராக எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை நல்லா சக்ஸஸாக காமிக்கணும். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஒன்றும் ரொம்ப வைலன்ஸோ எதுவுமே இல்லை. ஒரு ட்ராவல் அழகாக ஒரு 3 hours ட்ராவல்ஸும் சூப்பராக ஒரு படத்தை காமிச்சிருக்காங்க. படம் முடிஞ்சதே தெரியல, என்னடா முடிஞ்சிருச்சான்னு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து மெதுவாக போகும், அப்படியே என்கேஜாகவே மூவி கரெக்டாக நம்மளை சீட்லேருந்து அப்படியே உட்கார விடாமல் அப்படி அடுத்து என்னன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒன்று பெண்களோட வழியை உணர்ந்துட்டா எல்லாருமே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அதுதான் இந்த படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான கதை. அவ்வளோதான். சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ஸ்க்கு அவர் மெனக்கிட்ட விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம்தான், பட் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த கோழி முதற்கொண்டும் அந்த படத்தை நடிச்சிருக்கு. அவ்வளோதான் நடிச்சிருக்கதான் வாழ்ந்துருக்காங்க. அந்த கோழி ஆகட்டும், அந்த மாடாகட்டும், அந்த சின்ன விஷயங்கள் பண்ணது நம்ம பார்க்க வந்து ஒரு சின்னதாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மெனக்கிடல் உண்மையிலே சூப்பராக பண்ணியிருக்காங்க. PS ஆன அந்த வினோத் நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ஹட்ஸ் ஆஃப். தேங்க்யூ. நீங்கள் சாட்டிஸ்ஃபைடு? நான் ரொம்ப சூப்பர். நான் ரொம்ப நாள் கழித்து நல்ல தமிழ் படம் பார்த்தோன்னு எனக்கு ஒரு சந்தோஷம். ரீசெண்ட் டேஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் கமர்ஷியலாக இல்லாமல் பட் கதைப்பூர்வமாக தியேட்டரில் வந்து பார்த்தா தான் இந்த படத்தோட ஃபீல் புரியும். கண்டிப்பாக நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போச்சு. இன்னும் நம்ம லோக்கல் நடக்கிற ஸ்டோரி தான். ஸோ அந்த ஃப்ளோ எல்லாமே நமக்கு இல்லை. ஸோ அந்த ஃப்ளோலாம் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து கன்வின்சிங்காக இல்லை உண்மையிலே. இன்னொன்று வந்து எப்படின்னா படம் முடிஞ்சிருச்சுன்னு எழுதி நம்ம கையை பிடிச்சி வெளியே போக சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ். இவங்க இதை கிளைமேக்ஸ்னு எப்படி வச்சாங்கன்னு தெரியல. இன்னொன்று கிளைமேக்ஸ் ஆடியன்ஸ் நீங்களே முடிவு பண்ணிக்கங்கன்றாங்க. அப்போ எவ்வளோ நேரம் படம் பார்த்தவங்களை கேனே ஆகிற மாதிரி தானே இருந்துச்சு. நீங்கள் அதாவது ஒரு படத்துடைய அதாவது ஒரு ஸ்டோரி அந்த மெயினாக அந்த கேரக்டர் இல்லை, அந்த கேரக்டரை கூட்டு போகிறீங்க ஒரு இடத்துக்கு. நம்ம ஸ்டோரி சொன்னதாயிரு அந்த இடத்துக்கு கூட்டு போகிறீங்க. அவங்க நல்லா சரியாச்சா இல்லையான்னு விட்டுணும். அப்போ ஒன்றுமே அதை அப்படியே வீட்டில் இருந்துக்கலாம். அப்படியே கூட்டு வந்து நீங்களே வச்சு 1 மணி நேரம் என்டர்டெயின் பண்ணீங்க. சரி, நீங்கள் வந்து இன்னொன்று நீங்கள் இப்போ தோணுதுங்க எதுக்கு அவார்டு போடுறாங்க இப்படி இருந்தால் அவார்டு தருவாங்க இவ்வளோ கிளைமேக்ஸ் இல்லாமல். சரிங்களா? ஏன்னா ரொம்ப கன்வின்சிங்காக இல்லைங்க செகண்ட் ஹாஃப்லாம். நீங்கள் ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணி வச்சுக்க, அது ஆடியன்ஸுக்கு புரியணும். சரியா? உண்மையிலே
சொல்கிறேன், படம் இப்போ நீங்கள் பார்த்து முடிஞ்சப்போ படம் முடிஞ்சுன்னு இப்போ யாருமே எந்திரிக்கல, இன்னும் இருக்கும்னு நினச்சாங்க. கிளைமேக்ஸே இல்லை படத்தில். இல்லை மற்றபடி மேக்கிங் எப்படி இருக்கு? இல்லை மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சுங்க. படம் சூரியோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு விடுதலை விட இதில் நல்லா அடிச்சிருந்தாரு, சரிங்களா? ஸோ அதெல்லாம் கரடன் விடுதலை விட இதில் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு. சூரி சிஸ்டர் 2 பேர் வருவாங்க படத்தில், எல்லாருமே சூப்பர் அவுட்ஸ்டாண்டிங்கு. பட் எப்போ படம் கன்வின்ஸ் ஆகும்டா, படம் முடியும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரணும், சூப்பரா அப்படின்ற மாதிரி. இப்படி தான் உங்களுக்கு அது வரல. ஐயோ முடிஞ்சு வச்சா அந்த நம்ம படம் முடிஞ்சு வெளியிறப்ப என்ன யோசிச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு அந்த வந்து அதில் பாதி வைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸாக இது வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்றது தப்பாக சொல்ல, அவங்க அப்படின்னா பாதி படம் முடிக்காமல் தான் அவார்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. சீரியஸாக ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். கிராமத்தில் ஒரு சில பேர் ஆணவ கொலை தான் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை நம்மளுக்கு வேணும், சூர்யா ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், அவனை கொன்றுவான், அவளை எதுக்கு நம்ம ஆணவ கொலை பண்ணுறது நல்லது ஆணவ கொலை அதை பற்றி சொல்றாப்புல சொல்லிட்டு வாப்பா அந்த கோயிலில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படத்தை சொல்றாப்புல. ஸ்டோரி சொல்லாங்க, நீங்க எதுக்குங்க அப்படி கிளைமேக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக அதான் சொல்றாரு அவர். எல்லா பேருக்குமே கிளைமேக்ஸ் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க அந்த படத்துல நீங்க கனெக்ட் ஆகி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. கிளைமேக்ஸ் அப்படிதான் சொல்றாப்புல. வேற எதுவுமே சொல்ல கிடையாது. சொன்னது எப்படி சொன்னாருன்னா, ஆக்டிங் சூப்பர் எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு கிளைமேக்ஸ் மாத்திரம் எனக்கு ஒத்து வரல. அதானே ஒரு சேனல்ல சொல்லிட்டு போயிடலாம்னு எல்லா சேனல்ல இந்த மாதிரி கான்ட்ரோவர்சி கிரியேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக கிளைமேக்ஸ் உங்க கையில கொடுத்திருக்காங்க. ஓகே, அதுதான் வந்து உங்க கையில, உங்களோட சிந்தனையில. இப்ப நான் பாசிட்டிவ் நினைச்சா பாசிட்டிவ், நெகட்டிவ் வள கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த ஆணவ கொலை ஓகே, அது ஆணவ கொலை பண்றது தப்பு சொல்லலையா அவங்க? சரி, இல்ல இப்ப ஆணவ கொலை கோவத்துல பேசுவாங்க, இப்படி பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா அந்த பொண்ணு கோவத்துல பேசுறதுதான். ஆனா அதுக்கு தான் வந்து கிளைமேக்ஸ்ல வந்து நம்ம இந்த அளவுக்கு போறோம், எந்த அளவுக்கு யோசிக்கிறோம், நீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்க வேணாம். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லல அவங்க. கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணை திருத்துறதுக்கு தான் ஒரு சின்ன சான்ஸ் கொடுத்து சாமி கும்பிட்டா சரியாயிரும் அப்படின்ற பாயிண்ட்ல கொண்டு போய் கிளைமேக்ஸை உங்க கையில கொடுத்துறாங்க. நீ நல்லதான் நினைச்சா நல்லது, நீ கேட்டதை மட்டுமே நினைப்போம், அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் நம்ம கையில், நம்ம விஷனில் நான் எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணுறேன் அப்படின்றதுல தான் அந்த கிளைமேக்ஸ் இருக்குது. பாசிட்டிவிட்டியாக திங்க் பண்ணுவோமே, நல்லா தான் இருக்கானோ. படம் சூப்பர் படம். ஓப்பனாக சொன்னால் மதுரையோட வாழ்வியலை ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. படம் முழுக்க அந்த மதுரைக்காரிலேருந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூரியன் இடம் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சீன் நொறுக்கி விட்டுருப்பாப்புல, அது எந்த அளவுக்கு நொறுக்கி இருக்காரு அப்படின்றத நீங்கள் லைவாக பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு. சூரியனை வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ஆர்டிஸ்ட்டை அவ்வளோ அழகாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் வர ஒவ்வொரு ரோலும் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா பெண்கள் படுற கஷ்டத்தை ரொம்ப அழகாக ஒரு கவிதையாக சொல்லியிருக்காங்க. நல்ல படத்தை யார் கொடுத்தாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. இந்த படம் அதில் ஒரு மிகப்பெரிய முயற்சியும் கூட சொல்லலாம். சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை நீங்கள் வந்து இந்த கமர்ஷியலாக, அதாவது ஒரு படத்தை வந்து ஒரு மக்கள் மட்டும் கொண்டாடிட்டு விடலை, ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடுறப்ப ஆனால் எதாவது என்ன மதுரை மக்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு 1000 குடும்பத்தை வாழ வைக்கிறாங்கண்ணே. 10 கடை நடத்தினால 1000 குடும்பத்தை வாழ வைக்கிறன்றப்ப எல்லாரும் மனசுல நல்லா இருக்கணும். அவர்கிட்ட பழகினா தெரியும் அவ்வளோ. ஆமாம், ஸோ அதை விட்டுருவோம். ஆமாம், அவர் அண்ணன் பர்சனலாக அதை பேச வேண்டாம். நம்ம படத்தோட விஷயம் பார்த்தா படம் அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, பெண்கள் வந்து எந்த அளவுக்கு எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க, அது எந்த இடத்துல நம்ம சரி பண்ணுறது ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு காலை வந்து நிற்கும் இடையில, படத்தோட சொல்லலாமா இப்போ சொல்கிற ஒரு காலை வந்து நிற்கும், எல்லாம் அப்படி சம்பிச்சு போய் நிற்பாங்க. போய் அந்த காலைக்காரனை கூட்டம் ஒரு சின்ன அப்பள ஓடி வந்து அந்த காலையை கூட்டி போகும். அந்த வீரத்தை அவ்வளோ அழகா. அண்ணே படமே ஒரு கவிதைனே வந்துட்டு கிளைமேக்ஸ் உங்க கையில கொடுத்துட்டாங்கண்ணே. கிளைமேக்ஸ் போற சீன்ல சூரியனை வருவாரு, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸ் உங்க பாயிண்ட் நீங்க பார்த்தா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் உங்க கையிலன்றது அழகா தெரியும். அதுல தான் கான்ட்ரடிக்ஷன் இருக்கு. ஏன் கான்ட்ரடிக்ஷன் போணும்? கான்ட்ரடிக்ஷன் அதுல தான் இருக்கு. ஏன் கொடுத்துக்கலாமேன்றாங்க, ஏன் கொடுக்கணும்? ஒருத்தர் சொல்றாரு கொடுங்கன்றாரு, ஒருத்தர் கொடுக்க வேணாம்ன்றாரு. சிம்பிள். அந்த இடத்துல நம்மள வச்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல நம்மள வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடியே பூசாரி ஒருத்தர் ஏற்கனவே ஒரு பொண்ணுக்கு வந்து மந்திரம் போடுறாரு, போட்டு இத்தனை வருஷமா எங்கப்பா போனீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு ரொம்ப முத்த விட்டுட்டீங்க, இனி ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் நெருங்காது அப்படின்றாரு. அதை வந்து அந்த கதையோடைய இதை வந்து அப்படியே இதுக்கு எடுத்துக்கணும், அவ்வளோதான். ரைட்டு, சரி பண்ணிடலாம், சரியாயிரும் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ். அதை நம்பிக்கை தானே, நம்ம பாசிட்டிவா திங்க் பண்ணணும். எப்படி வேணாலும் ஏற்றுக்கலாம் அதை. படத்தோட இதே வந்து லாஸ்டா கிளைமேக்ஸ் முடிஞ்சாதான் சாட்டிஸ்ஃபை. கிளைமேக்ஸ் வைக்கல எப்பவுமே. அப்ப என்னைக்கு நம்ம முயற்சி பண்றது? எல்லா படத்துல கிளைமேக்ஸ் கொடுத்தா அப்புறம் இந்த படத்தோட முயற்சிக்கு வேர்ல்ட் லெவல்ல கை தட்டுறானா? அண்ணே நம்ம இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அடுத்த படத்துல வேர்ல்ட் லெவல். இது ஆக்சுவலா ஒரு அவார்ட் வினிங் படம். புது முயற்சி நிறையா கொடுக்கணும். அதில் ஒரு முயற்சி தான் அந்த மியூசிக்கே இல்லாமல் லைவாக நம்ம அப்படியே படத்தில் நுழைஞ்சாலே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ஆட்டோவோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி போடுறத கிளைமேக்ஸில் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி நிப்பாட்டி கிளைமேக்ஸ் நீ சிந்திச்சுக்கூடா அப்படின்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. என்னைக்கு நம்ம பார்வையில் நம்ம சிந்திக்கிறது, அடுத்தவங்களோட முடிவை நம்ம ஏற்றுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை பேர் பாயிண்ட் ஆஃப் யோசிக்கும். நான் தான் என்ன பண்ணியிருப்பேன், என் குடும்பத்தை வந்து என்ன பண்ணியிருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு அது படம் முழுக்க காட்டியிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக
அந்த இதை நீங்கள் ஏற்றுக்குவீங்க.